சாம்பவண்ண கதவு தரத்தினே முடிச்சு எந்திரிச்சு என்னதான் பண்றேன் போடாங்கிட்ட தம்பின்னு சொல்லாதடா நாய் தப்பா போகுது எந்த பையன் நாயின்னு தெரியல அரை வாங்கிட்டு ஓட போதடா கலக்க விழுந்து எங்கடா வர ஆமா என்ன பண்ணுவாரு சிங்கமுனாரில் பெரிய பேங்க் மேனேஜருமே அதிசய போலா கச்சிருப்பேன் அந்த வெண்ணை சிரிக்கூடாதுப்பா ஏய் யாரும் சிரிக்கூடாதுப்பா உடாங்கிய இடியப்பமா அடே மிருதங்க செல்வமாயே இப்போ அற வாங்க போறேன் மணி என்ன அவன் கூட்டத்துக்குள்ள இருந்து இது பண்ணிக்கிட்டே இருக்கானே அந்த தூங்கா வண்ண கதவு எங்க கருப்பேன் துதி போடு ரெட்ட கதவு இந்த அகராதி மைத்தானே நான் வேணாம்ட்டேன் ஐயா பெரிய ஆளுக்கு சொல்றீங்களா என்னங்கய்யா பெரிய ஆளே வேணாமே அதே ரெட்ட கதவுன்றேன் ஒத்த கதவு இருக்கக்கூடாதுன்றேன் தேக்கு மரக்கதவு தம்பி சாமி அழைக்கும் போது நான் பரம்பரை கோடாங்கடா போங்கடாங்கிட்டு விளையாட்டு வேற போய் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் தம்பி நக்கல் பண்றதுக்கு வேலை கிடையாது இது கண்ணி பருப்பை வித்த பகுமானம் பேப்பைய மக எங்க ஆத்தாதேன் கொத்தா நீ பருப்பை வச்சுட்ட எனக்கு பருப்பு வேகலையத்தா ஓமையன் சீரலீரே நீ காலை நீட்டிக்கிட்டு பகுமானம்மா நீ பெத்த நேரம் சீரலீரே எந்த நேரம் கிளட்டு போய் உன்னே தவு நானும் உன் கன்று கலங்குது இளங்குடி ஓட நினைக்குது நாய் அசந்துருச்சு எங்கன தப்புச்சோ சந்தன மரக்கதவு எங்க ஜாம்புராணி வீசும் 18ஆம் படியான் சந்தன கதவு பாக்கு மரம் போலந்து என் மலையாள நாட்டில் உன்னைய செல்லமையனா வளர்த்த மலையாள நாடு உன்னைய வச்சு வளர்க்க முடியல எப்போ ஓட்டி விட்டான் தண்ணியில மலட்டாட்டு தண்ணியில நீ மேனாட விட்டு கீநாடு இறங்கையில என்ன நிறச்ச கருப்பு ஏசமானே வந்துறங்கு நான் எங்க போய் தங்க போறேன் மலட்டாட்டு தண்ணில வந்த கருப்பேன் எங்க போய் தங்க போறேன் அப்ப அழகு மலைக்காடு அருவி மலை ஜோங்க அந்த 18 நாடர்களையே படிக்கட்டாக்குனதுனால உனக்கு 18ஆம் படியான்னு பேரு வச்சது அருவா புடியருவாய் அசையாதுல நீ தூக்கி வீசுன வீச்சருவா காத்து கருப்படிச்சாலும் கருப்பேன் குதிரை பொன்னிறத்துல பறக்குதுடா நலையில எங்க கிளவி ஓடையில கிழக்க கீநாடாய் கீநாடாங் கிழக்க ஆடுமைக்கும் கிளவே அந்திஜாயி நேரத்தில் அலறுதுடா உடமராய் அப்ப கிழவே ஆடு மேய்க்கும் போது பயந்து நிக்க அப்ப என் முனியாண்டி சொன்னானாய் பயப்படாதடா கிழவா இந்த பட்டி தொட்டிய நான் காக்குறேன்
என் கலிசேரி கம்மாயாய் கலிசேரி கம்மாயா ஊத்தாங்கரையாய் என் முனியாண்டிக்கு உடமரம் தான் படுக்க அண்ணே முனியானாய் அவ தங்கச்சி காளியா என் கூண்டு கிளியே எங்க முனியாண்டி வளர்த்த கோபுர கலசமே 21 வருஷமா ஏன் வலது தொல்ல குடியிருந்து என் போய் வாடா செல்ல மகன்னு என்னை என் நாடும் ஊராம் பேரு வாங்க வச்ச என் கலிசரி காளி முனியையா நான் உன்னை வணங்கி உன் பாதம் தஞ்சம் என்று ஏனா புதருமாறாமல் நல்லோசை மங்கிடாமல் என் குரலும் தடுமாறாமல் குரலோசை மங்கிடாமல் நீ காத்தது காத்த கடைசி வர காத்தரலனும் என் மாந்தோப்பு கம்மா மடையாய் தண்ணி பாசனத்துல போன என் மாந்தோப்பு ஐயனாரு எந்த குதிரையில வர போற அம்மா இப்படி நான் நினைச்சு கூட பார்க்கல. பரவாயில்ல, இப்போ ஒரு ஜோக்கு சொல்லி சிரிக்க வச்சிருக்கேன் 2.5 மணி நேரத்துல. எப்போ வந்தாலும் நுப்பம் டேலை, எப்போ வந்தாலும் அழுதுகிட்டு சிரிச்ச முகம் சீதுவையிட வந்த ஒரு நாடகம் நல்லா இருக்கு. எனி டைமும் மூட்டத்தில் காலு வலிக்கு விழுந்த மாதிரி ஏன்டா என்னைய சாமி நம்மளுக்கு பார்க்கணும். கொஞ்சம் உள்ள படுங்க. இந்த பெருசமா வாக்க சொன்னேன். ஏழை நானே நீர் செக் பண்ற டாக்டரா? குறி வாக்கணும் சாமி. ஆங்குரியா வெண்குரியா அட எந்த காட்டு தற்குரியா ஊடுகுறி சொல்லி வரேப்பா. சொல்லுங்க. பிறந்தது பெரிய ஆஸ்பத்திரி. கொலைகுளம் உருளி வீரப்பை மையம் உரிமை அடிக்கிறாரு. ஆறான்னு சொல்றதுக்கு உனக்கு வரலாறு இப்ப சொல்லி வரேன் பாரு. இப்பத்தான் நீ உண்மையிலே அழுகணும். மணி இது கவனி. பூர்வீக ஊரு பூம்புகாரு அந்த அங்க ஓட்டுருந்துச்சு, அதை பார்த்தேன். ஓ சில்க் ஹவுஸா? கருங்கா கோட்டை தம்பி. உடுக்கு உடஞ்சாலும் பரவாயில்ல, ரெங்கிக்கிட்டாரே இவன். உடுக்கு என்ன உடுக்கு அது? வெள்ளை உடுக்கு. நம்மகிட்ட ஒரு கரும்பு உடுக்கு இருக்குல்ல. இப்ப நான் க்ளோஸ் போட்டுக்கிறேன். இல்ல இரு, இவனை என்ன சொல்றேன் பாரு. சரி. உன்னைய பெத்தது பெரிய ஆஸ்பத்திரி. ஆமா. பத்திரகாளி மணி ஓசை. நேரம் 2:45. டிங் டாங். சென்னை செல்லும் பயணிகளின் கவனத்திற்கு 2வது எக்ஸ்பிரஸ். சரி. நீ பிறந்தது பெரிய ஆஸ்பத்திரி. ஓம். தடுப்பூசி போட்டது சுப்பை ஆஸ்பத்திரி. ஆமா சாமி, ஆமா. அங்கதே வைத்தால போனது பவித்ரா கிளினிக். ஓம். என்னடா அது? அங்கதே புரியலடா. உன்னைய வளர்த்து இனி வருஷம் 17. பேசரிசி கூட வழி இல்லாம. ஓம். தம்பி, உன்னைய நான் சின்ன வயசுல இருந்து வளர்த்த வரலாறு சொல்றேன். ஊனா சொல்றியா? அதான் சொல்லி வரீங்க. சொல்லுங்க. கிழிஞ்ச டவுசரும். இந்த தீபாவளிக்கு புது டவுசர் யார் எடுத்து கொடுத்தா? நீக்குதே எல்லாம் எஜமா. ஒரு வாழைப்பழம் அதுக்கு பதிலாக உங்களுக்கு தாரேன். சின்ன
பாத்தியாருக்கு பழம் கொடுக்குற நல்லா இருப்பா. சின்ன பழமா இருக்குன்னு கோவப்படாதப்பா, வாயில வச்சு பாரு, ருசி கிடைக்கும்பா. உக்கார். 17 வருஷத்துக்கு முன்னாடி கிழிஞ்ச டவுசர். ஆமா சாமி, ஆமா சாமி. மூக்கு வடியுது. ஆமா, உன்னை சிந்தி விட்டு நான் வளர்த்தேன். ஆமா சாமி, ஆமா சாமி. எவன் பேச கேட்டுக்கிட்டு எத்தனை பூனா சுனா. நீ ரோசாக்கார தங்க முடா. ஆமாங்கய்யா. நீ ரோசாக்கார செல்ல மகன். நானே மேலூர் டோல் கட்டுட்ட புழக்க அடி இருக்கு உனக்கு. ஊம் இப்ப போடுறா ஊம். ஊம். ஆமா, நீ ஓம் நிப்பாட்டியா. அவன் ஊம் போட்டு வண்டியில போயிருவேன். நீ பின்னாடி சீட்ல வாய புலந்து படுத்து கிடப்ப. நான் போகும்போது இப்படியே சிவங்க இந்த மானாமதுரை எங்க சுத்தியும் அன்பாலயம் வரணும். சிப்பி பாரு நாயை விட்டு உன் சின்ன ஓசை காலி வந்துட்டான். ஊம். நீ சும்மா இருடா, பஸ் ஸ்டாண்ட்ல படுத்து கிடக்கணும் பாரு. சரி. கிரகாசாரம். ஊம். கிரகசாரம். ஆமா ஆமா. இனி வருஷம் உனக்கு 3 வருஷம் நேரம் சரியில்லை. என்ன நேரம் சொல்லு கேளு. என்ன நேரம் தெரியல. வாட்சியில பேட்டரி இல்ல. 12 ரூபா. அந்த உடான தேவைய போல ஸ்கிரிப்ட் பண்றேன். அவன் சம்பளம் வாங்குறான், நீ சம்பளம் வாங்குற. அது நம்மள்ட்டேன் 10 ரூபாய்க்கு அப்ப டீ வாங்கி கொடுத்தேன். அதுக்கு பேசுறேன். லேடிஸ் பிரச்சனை கொஞ்சம் இருந்துச்சு உனக்கு. சாமி கரெக்டா அப்பதான் குறிக்கு வராரு. சத்தியமா அதே அதே விடாதீங்க. மிஸ்டு கால் வரும்போது வண்டிக்கு பின்னாடி போய் பேசுற. ஊம். என்னைக்கு கண்டுபிடிக்கிறனோ அன்னைக்கு என் ஜெல்லுக்கு ரீசார்ஜ் பண்ணி விடுவியா? ஆதி ஒரு காலம் கரெக்டா கேளு. சரி சரி. சரி சரி. உங்க ஐயாக்க உள்ள காலம். கல்யாணத்துக்கு முன்னாடி கிளவி கிளவி மரஜம் போட்டு 2 வருஷம் ஆச்சுன்னாங்க. இடையில கிளவி லேசா கிளறி இருப்பான் போல. சரி, என்னமோ செஞ்சிருக்காங்க, விடுங்க. அதெல்லாம் நடக்கிறது இயல்பு தானே. என்ன பண்ணாரு? என்ன சொல்லவே இல்லை, நீ எல்லாத்தையும் சொல்லு. சரி, இல்ல ஒரு நாள் பார்த்தேன். கொஞ்சம் வாப்பா, இதுக்குத்தானே அற வாங்குற. அப்ப நீங்க என்ன மயத்துல வந்திய? நான் சந்து வழியா அப்படி வந்தே இல்ல. அப்பேல அந்த மரத்துல சாச்சி வச்சு இந்த டைலாக் பேசினாலும் திருப்பி வந்து அப்படி கொஞ்ச நேரம் அழுதுருவாரு. என் நாடகத்தை அழுதே என்ன இந்த நிலைமை நிறுத்திருக்க. இன்னும் அழுது நின்று நான் அங்கே போய் உட்கார வேண்டியது. சொல்லுங்க சாமி, சொல்லுங்க. அவன் அந்தந்தண்டி ஏப்ப வர்றானடா மைசெட்டு. ஆம்பளை பேர் வெடிக்கிறது. வாழை சுருட்டுது வாழை சுருட்டு முடா. எங்க கிருங்கா கோட்டம் ஆடு வலது வச்சாக்கி முடா. இடு ரொம்ப பிடிக்கிறான். இப்ப என்ன பண்ண அருள் பிடிச்சிச்சாமி. இந்த ஒரு வண்டு பார்த்துருக்கீங்களா? ஒரு கண்ணங்கரைன்னு ஒரு வண்டு தண்டியா இருக்கும். அதை மல்லாக பரட்டி போடுவேன். அப்படியே சுத்தி 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 வந்து திருப்பி வந்து இப்போ என்ன பண்ண? இல்ல அருள்